ஆண்டாள் 25ஆம் பாசுரத்திலே காண்பித்துக் கொடுக்கும் அறிவுரையானது வருத்தம் தீர்ந்தால் மகிழ்ச்சி வரும் என்பது. பொதுவாக உலகத்திலே வேண்டாத ஒரு விஷயம் நீங்கித்து அப்படின்னா பின்னாடியே வேண்டிய ஒரு விஷயம் பிராப்தமாகும். இதையே அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி என்று சொல்லுவார்கள். இருளடைந்த ஒரு குகை இருந்தால் அதிலே விளக்கேற்றி வைத்தால் வேண்டாத இருள் நீங்கி நல்ல ஒளியாகிற மகிழ்ச்சி வரும். இதே போலதான் இப்பாசுரத்தில் ஒருத்தி என்று கூறப்படுகிற தேவகி தேவிக்கு வருத்தம் ஒன்று இருந்ததாம். அது மறைந்தவுடன் மகிழ்ச்சி வந்ததாம். என்ன வருத்தம் என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் கண்ணன் சங்கச்சக்கரதாரியாக தோன்றினான். இதை பார்த்தவுடன் தேவகி தேவிக்கு வருத்தமாம். நான் தான் நாராயணன் என்று கோள் சொல்லிக்கொண்டே பிறந்தாயே மகனே, உன்னை கம்சன் எப்படியாவது சம்ஹரிக்க முயல்வான் என்று சொன்னாலாம். உடனே எம்பெருமான் தன் சங்கச்சக்கரங்களை மறைத்து கொண்டான். இவளுடைய வருத்தம் நீங்கித்து பின்னாடியே மகிழ்ச்சியும் வந்து சேர்ந்தது.